தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி எல்லாம் செயல்கூடும் என்னானை அம்பலத்தே எல்லாம் வல்லாந்தனையேத்து என்று வருமோ நாளைக்கே வருமோ அல்லது மற்ற என்று வருமோ அறியே என் கோவே துன்றுமாய வெண்மாய கடந்து வெளிக்குள் வெளிகடந்து சும்மா இருக்கும் சுகம் அருட்பெருஞ்சோதி. வாங்க ஐயா. வணக்கம். வணக்கம். வணக்கம் ஐயா. சொல்லுங்க ஐயா. சென்ற வாரம் சரியா இருக்கீங்க. சென்ற வாரம் தலையெழுத்தை பற்றி சொன்னீங்க. அக்கன்னா தலையெழுத்து புரிஞ்சா? புரிஞ்ச மாதிரி இருக்கு. அதோட இதை தொடர்ச்சி உண்மை புரிஞ்ச மாதிரி இல்லைன்னா அந்த உண்மை தெரிஞ்சுக்கணும். இது கல்வியிலையும் நிறைய அது சொல்லிட்டாங்க, அது மறைச்சிட்டாங்கன்னு சொல்ல முடியாது. அவங்க கல்வியில் சொல்லிட்டாங்க. இப்போ எல்லாமே இந்த பொருள் தான் வேணுங்கிற நோக்கில் போயிட்டாங்க. பொருள் இருந்தால் தான் நம்ம வீட்டில் வாழ முடியும். ஏதாவது இருந்தாலும் ஒரு பொருள் வாங்கினாலும் பொருள் வேணும், காசு வேணும், பணம் இல்லை, அந்த பூமியிலே வாழ முடியாங்கிற நோக்கில் போயிட்டாங்க. இது என்னான்னு தெரிஞ்சுக்கவே அவங்க விரும்பலை. அவன் யாருன்னே தெரிய எங்கிட்டு போட்டுப்பா. இப்போ சோத்துக்கு வழி இல்லையே, அதுக்கு என்ன பண்ணுறது? அப்படி இல்லை மனநிலையில் இருக்கிறாங்க. அதான் உண்மை. அவங்க சொல்லிட்டாங்க, நீ வர்றது பிடிக்கிறது பார்க்காதது தெரிஞ்சுக்க விரும்புறது எல்லாம் அவங்கவுங்க. அதான் தலையெழுத்து. நீ அவனை பிடிக்கணும் அப்படின்னா தெரிஞ்சுக்கணும். இது தெரிஞ்சுக்கிட்டா விஷயம் முடிஞ்சிச்சு. அதுக்கு எப்படி போறதுங்கன்னா ஐயாவை பிடிச்சா அந்த அக்குக்குள்ள எப்படி போறது? அதான் சிவவெளின்னு சொன்னாரு, தனி வெளின்னு சொன்னாரு, என்ன அருள் வெளின்னு சொன்னாரு. அந்த வெளிக்குள்ள எப்படி போறதுன்னா நம்ம கல்வி படிக்கணும். இதான் சாகா கல்வி. நீ என்ன படிச்சு என்ன பண்ணாலும் அது சாகும் கல்வி தானே. அது ஒரு நேரத்தை மரணத்தை தள்ளும். நீ எவ்வளோ படிச்சிருந்தாலும் அந்த உயிரை உன்னால தடுத்துக்கு தெரியாது. வெளிப்படையாக எப்படி சொல்ல முடியும்? டாக்டரை எவ்வளோ படிச்சு எம்பிபி அவனாவே அவன் உயிரை காப்பாற்றிக்க முடியாது. விட்டுட்டு தான் போகணும். எவ்வளோ பெரிய பொக்கிஷம் கொடுக்குறாங்க, எவ்வளோ பெரிய விஷயத்தை நம்ம பேசுகிறோம். இது கூட நீ நேரம் முறைங்களா நீ இருந்தாருன்னா செத்தாருன்னா போய் எப்பவுமே சாவ போகிற. அவனை தெரிஞ்சிக்காம போகிறது நீ அது வேற பாவம். அதுவே பாவம் தான். நீயே காப்பாற்றிக்கல. நீயே வாழல. யாராக இருந்தால் அடுத்தோட உதவியோடு தான் இப்போ இயங்குது. இப்போ இயங்குனா இப்போ வேலை யாருக்கு செய்கிறீங்க? வேலைங்கிறீங்க யாருக்கோ செய்கிறீங்க. அந்த பெரிய முதலாளி அவர் இப்போ நம்ம ஒரு விஷயத்த சொல்ல போனால் அவருக்கு நல்லா தானே இருக்காரு. அவருக்கு நான் செய்யணும். அவர் நல்லா கை காலில் நல்லா தானே இருக்காரு. அப்போ பெரிய முதல்ல நல்லா இருக்கிற முதலுக்கு தானே போய் வேலை செஞ்சு சம்பாதிச்சு கொடுக்குறீங்க. ஏழைக்கே சம்பாதிச்சு கொடுக்குற சொல்லுனா சுயநலமாக இருக்கிறோம்ல. அதனால தான் இது நீ இப்போ ஒரு ஏழைக்கு நான் சம்பாதி கொடுக்குறோம்பா சொன்னால் ஒரு லாஜிக் உண்டு. நீ ஒரு 10 ரூபா கொடுக்கறதுக்கே 1008 கேள்வி கேட்குற. அவர் கை கால் நல்லா தானே இருக்குது, அவருக்கே நான் செய்யணும். நீ கை கால் நல்லா இல்லை முன்ன ஒரு நொடிஞ்சு போன கம்பெனியை காப்பாற்றுறதுக்காக போய் வேலைக்கு போகிறீங்க. பெரிய முதலாளி அப்போ நல்லா இருக்கு. அப்போ பல கோடி பல மில்லியன் டாலர் வச்சுட்டு அவனுக்கு போய் நீங்கள் திரும்பி சம்பாதிச்சு கொடுத்துருக்கீங்க. கேட்டால் நாங்கள் இதை இருந்தால் வாழ முடியும் வாழ முடியும் அப்படியா? அது அறம் செய்ய விரும்புன்னு சொன்னாங்க. அறம் செய்கிறீங்களா? அறம்னா என்னன்னா இல்லறம். என்ன இல்லறம்னா என்னன்னா இது பேச்சுலர் விட்டுருங்க, இல்லறத்துக்கு வாங்க. அறம் முடிச்சு அப்புறம் இல்லறதுக்கு போவோம். அறம் செய்ய விரும்பு. அதுக்கு விளக்கம் என்ன? அறம் நல்லது செய்யும், தர்மம் செய்யும். அறம்னா என்ன? தர்மம். யாரு செய்யறா? இவன் தான். நீங்க நல்லா இருக்கு இவன் எல்லாம் இப்படி சொல்லிடுறீங்களா? எப்படி நீங்க அந்த அறம் செய்வீங்க? அவனுக்கு எந்த நல்லா இருக்கு ஆனால் கேடு இல்லையே, எப்படி நீங்க சொல்றீங்க? இவனுக்கு கொடுக்கப்பட்ட வருமானத்துல கொஞ்சமாவது தர்மம் செய்யலாங்கிறான். இவன் மொத்தமா வச்சுக்கிறான். இவன் சம்பாதிக்க வரான்னு சொல்ல, மொத்தம் இருக்கு இல்லையா, அதை செய்ய விரும்பணும். ஏன்னா நீங்க சொன்னீங்கல்ல ஒரு செயின், சைக்கிள், இந்த ஒரு பொருள், ஒரு குண்டூசி, ஒரு கேப்பு, ஒரு செருப்பு அனைத்துமே மனிதனுக்கு தான் போகணும்.
வேற நோக்கி பண்ண முடியாது. இப்போ ஒருத்தனை எனக்கு துரோகம் பண்ணிட்ட, நீ நான் கேட்டேன் நீ இல்லைன்னுட்டா நான் அது வருத்தப்படுறேன். இப்போ நீ கேட்டு நான் இல்லைன்ட்டு வருத்தப்பட்டதால நான் இந்த தர்ம செயல் நிறுத்த செயல்படுத்த ஆகணும். அவன் எனக்கு இல்லைன்னு சொல்லிட்டாங்கப்பா, நான் செய்ய முடியாது நான் சொல்ல முடியுமா? நம்ம அடுத்தது என்னன்னா, இப்போ நிறைய பேர் ஒன்று சொல்லிட்டு எப்போ எனக்கு யாரும் தரலப்பா நான் ஏன் செய்யணுன்றாங்க. தப்பு. எப்படியாலும் இன்னொரு மனுஷனுக்கு தான் செஞ்சாகணும், இன்னொரு மனுஷன் தான் நீ வேலை செய்யணும். எதை செஞ்சாலும் இந்த மனுஷனை சுற்றி தான் அவனுக்கு முடிவெட்டுறதுல இருந்து என்ன இருந்தாலும் அவனுக்கே தான் வரும். ஒருத்தர் சார்ந்தா இருக்கணும், ஒரு சார்ந்த வாழ்க்கைய. அதான் சைக்கிள். இப்படி இருக்கு இல்லையா? இப்போ தர்மம் இவங்க தான் செய்யணும். யாராவது சித்தர்னு ஏன் கடவுளுக்கு செய்ய சொல்லாம இவன் தர்மம் செய்யறாங்கிறான். சாமிக்கு போய் செய்யறான்னு எவனும் சொல்லலையே. எல்லா சித்தனும் அந்த அறம் அவ ஆதியிலேருந்து வள்ளுவ முதற்கொண்டு அவை முதற்கொண்டு எல்லாம் அறம் செய்ய விரும்பம் தானே சொன்னானுவா. நீ போய் சாமி கும்பிடு, சாமிக்கு சோற கூட, சாமிக்கு கூட, அதுக்கு செழிப்பா இருக்குப்பா. நீ என்ன அதுக்கு நீ சோறு போடுற? அதுதான் எல்லாம் காக்குது. நீ கொடுத்துட்டு நான் சாமிக்கு சோறு போட்டேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அறம் செய்ய விரும்புன்னு தான் சொன்னாங்க. தர்மம் செய், பழகு. நிறைய பேர் நான் கஷ்டப்படுறேன்ப்பா, இவ்வளோ செய்யறேன், கஷ்டப்படுறேன், இவ்வளோ பேர் கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்றாங்களா இல்லையாண்ணா? ஏன் கஷ்டப்படுறான்? நீ ஒன்று கொடுத்தாதான் அவன் கொடுப்பான். நீ எதை கேட்டாலும் இல்லை என்கிட்ட இல்லைன்னு சொல்ல வரையும் உனக்கு எவனும் கொடுக்க மாட்டான். இதான் உன்கிட்ட ஒரு பொருள் இருக்குடான்னா ஒருத்த கேட்கும்போது இருக்கிற பொருள் வச்சுக்கிட்டு இல்லைன்னு சொல்லக்கூடாது. இப்படி கேள்வி வருது அவங்களுக்கு, நிறைய கேள்வி வருது. கையில் 1000 ரூபாய் இருக்கு, 1000 ரூபாய் படத்தை பார்த்துட்டா ஒருத்தவ குடுறா அப்படின்னா கொடுத்துட முடியுமா? இதுக்கு தான் தனக்கு மிஞ்சிதான் தானம் தர்மம். புரிஞ்சுதா இல்லையா? இப்போ உங்களுக்கு கதை தான் சொல்லணும். மகாபாரதத்தில் ஒரு கதை இருக்குது. தனக்கு மிஞ்சிதான் தானம். இப்போ அந்த வார்த்தை சொல்லிட்டாங்க இல்லையா? இப்போ என்ன பண்ணிட்டாங்க, நமக்கு வச்சுக்கிட்டு தான் நம்ம கொடுக்கணும், நம்ம இல்லாமல் நம்ம கொடுக்கக்கூடாது. நமக்கு புள்ள இருக்குது, நமக்கு எல்லாம் இருக்குது, வச்சுக்கிட்டு தான் நம்ம செய்யணுங்கிறத தனக்கு மிஞ்சிது தான் தானமும் தர்மமும். இது அப்படியே இருக்கட்டும். என்ன வாங்கணும் வாங்க. இப்போ அங்க அந்த மகாபாரதம் ஒரு குடும்பம் இருக்கு இல்லையா? குழந்தை இருக்குது, ஒரு ஃபேமிலி வாழுது காட்டுல, சரிங்களா? அது கூட கீரியும் வாழுது. கீரி வாழுது காட்டுல, இந்த குடும்பம் வாழுது. இப்போ அங்கே உணவு பஞ்சம். கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷம் 10 வருஷம் மழையே கிடையாது, பஞ்சம், உணவே கிடைக்கல. இப்போ இந்த உணவு சேகரித்து அன்னோட உணவு எடுத்துட்டு வந்து தான் அவங்க அன்னன்னைக்கு செஞ்சு சாப்பிட்றாங்க. அந்த சூழ்நிலை வருது. அது தினை தான். இப்போ ஒரு நாளைக்கு 3 வேளைங்கிறது மாறி மழை இல்லை, இன்னும் எக்ஸஸ் ஆகுது, மழை வரல, வறுமை வருது. இப்போ ஒரு நாள் கிடைச்சிது, ஒரு நாள் கிடைக்கல. இப்போ ஒரு நாள் பட்னியாக இருக்குது, ஒரு நாள் தேடி இன்னும் லாங்கில் போய் தேடி கொண்டு உணவு செஞ்சு சாப்பிட்றாங்க. அப்புறம் 2 நாளுங்க 3 நாள் ஆகுது. 3 நாளைக்கு ஒரு வேளை தான் உணவு எடுத்துக்கிறாங்க. 3 வேளைங்கிறது 2 வேலையாச்சு, 2 வேலை, ஒரு வேலையாச்சு, ஒரு வேலைக்கு 3 நாளைக்கு ஒரு வேளை உணவு தான் சாப்பிட்றாங்க இந்த ஃபேமிலி. அப்போ இவங்க வறுமை பார்த்து அந்த கீரிக்கு உணவு கிடைக்கலையா, அந்த கீரி இவங்க கூட அலையுது. அது கூட கீரி அலையுது. எங்கெங்கிறத அவங்க மிச்சி பேசி அவங்க போட்டு அது சாப்பிட்டு அது ஆளுது. இதெல்லாம் இந்த கீரி அவங்கள ஃபாலோ பண்ணுது. கதை கேளுங்க. கீரியை ஃபாலோ பண்ணுது. லாஸ்ட்டில் இவங்க 3 நாள் ஆச்சு, 4 நாளைக்கு ஒரு வேளை உணவு தான் அவங்ககிட்ட. இந்த கீரிக்கு அந்த ஃபேமிலிக்கு இதுக்கு 4 நாளைக்கு ஒரு வேளை உணவு தான். அப்போ இந்த ஒரு வேளை உணவு தான் இருக்குது. இப்போ வீட்டில் கதவை தட்டுறாங்க.
எத்தனை 4 நாள் சொல்கிறாளா கேட்குறவன் 5 நாளுங்கிறான் 6 நாளுங்க சாப்பிடல எனக்கு உணவு கொடுங்க. இவன் அதை எடுத்து பாதி கொடுக்குறான். இல்லை பசிக்குது இன்னும் கொஞ்சம் கொடுங்கங்கிறாங்க. அது இவங்க எல்லாம் பார்க்குறாங்க, திருப்பி அதே எடுத்து கொடுத்துட்றான். அப்புறம் என்னங்க இப்போ எனக்கு பசி அடங்கலை சாமி இன்னும் கொஞ்சம் கொடுங்கண்ணா, இருக்கிறத எடுத்து கொடுத்தான். இவங்க 4 நாள் பட்டினி, உணவு இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துட்டான். இப்போ என்ன நடக்குது தெரியுமா? இவங்க மிச்சம் மீதுலாம் சேர்ந்து கிடக்குது தெரியும், கொஞ்சம் கிடக்கு அது கீறி சாப்பிடுது. வந்தது யாருன்னே தெரியாது. உணவு கேட்டா பார்த்தியா, வந்தது யாருன்னே தெரியாது. வந்து தர்மதேவன் தனக்கு மிஞ்சிதான் தானம் தர்மங்கிற விஷயம் அங்க பொய்யா போகுது. அவன் மிச்சம் இருந்த உணவு பாத்திரம் அவன் உடம்பு எல்லாம் வந்து பொண்ணா மாறி போச்சு. யாருக்கு? இந்த ஃபேமிலி பொண்ணா மாறி போச்சு. இருக்கிற பசியில அது தீர்த்துடுச்சு. யாரு? தர்மதேவன் தீர்த்துடுச்சு. இந்த கீரி இருக்கு பார்த்தியா, அந்த கீரி மிச்சம் மீச சாப்பிடுது. கீரி என்ன பண்ணுது, அது கடந்து பிறண்டுருக்கு. ஒரு பக்கமா தங்கமா மாறி போச்சு. அந்த உணவு எங்கெங்க கடந்ததோ அந்த கடந்த இடம்ல ஒரு பக்கமா தங்கமா போயிடுச்சு, ஒரு பக்கமா தங்கமா மாறல. இப்ப நான் கொஞ்சம் இன்னொரு விஷயத்துக்கு சொல்றேன், கொஞ்சம் வலிக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கன்னா. இப்ப நம்ம வழிபாடு தலங்கள் யோகம் யாகம், யோகத்தை விட்டுருவோம், யாகம் வளர்க்குறாங்களா நெருப்பு. அப்போ பஞ்ச பாண்டவர் எல்லாம் சேர்ந்து நம்ம நாடு செழிப்பா இருக்கணும் போகணும் மாதிரி இதாகல. அப்போ வந்து பெருசா யாகம் வளர்க்குறாங்க நெருப்புக்கும் போட்டு. அப்போ இந்த கீரி இருக்கு இல்லையா, இந்த கீரி ஒழியா இருந்து அந்த நெருப்புல கடந்து பரவுது. அப்போ நெருப்பு கடந்துட்டு இவங்க எல்லாம் மனசுல என்ன ஏன் அப்படி பண்றீங்க கேட்கும்போது, நான் ஒரு ஃபேமிலி வீட்டில் இருந்தா அந்த உணவு பாதிப்பட்டதே பாதி உடம்பு தங்கமா மாதிரி போச்சு. இவ்வளோ யாகம் பண்றீங்க போறீங்க, இந்த பாதி உடம்பு தங்கமா மாறும் மாதிரி தான் ஒன்றும் வேலைக்கு ஆகல, பொய்யா போச்சு. இப்ப என்ன சொல்ல வராரு, எல்லாம் சொல்றாங்க ஆதியில. இப்ப நான் என்ன சொல்ல வரேன், யாகம் வளர்த்தாலும் என்ன பண்ணாலும் தர்மம் தான் இதாகும். எங்க வைக்கிறான்? தர்மம், தர்மத்தை வைக்கிறான். தனக்கு மிஞ்சிதான் தானம், தனக்கு இல்லாம கொடுக்குறான் பாரு, அதுதான் தர்மம். நிறைய போய் நமக்கு வச்சுக்கணும் அது எல்லாமே ஆதியில சொல்லிட்டாங்க. தனக்கு மீறி கொடுக்க, அதுதான் யாரு கேட்டா இல்லைன்னு சொல்லாம கொடுங்கிறது. எவன் கேட்கறான்னு தெரியாது. நீ செஞ்சது போல இவனுக்கு தான் செய்யணும். அதான் சொல்ல, எந்த ரூபத்துல வரான்னு தெரியாது. இவன் புத்திசாலித்தனமா நமக்கு இல்லை நமக்கு வச்சுக்கிறான், எதை கேட்டாலும் கொடுத்துரும் தைரியம். அவன் ஏமாத்துறான், போய் சொல்றான், அந்த சப்ஜெக்டே தேவையில்லை அவனுக்கு. உன்னை நம்பி வந்துட்டு கேட்கறான், நான் இல்லைன்னாலும் கொடுத்து இருக்கிறத இல்லை கொடுத்துல இருக்கிறத இல்லைங்க கொடுக்கணும். நீ இல்லை வச்சுக்கிட்டே இல்லைன்ட்டு அங்க நீ தோல்வி ஆயிடுற. அதான் யார் பொருள் என்னிடம் கேட்டால் இல்லை என்று சொல்லாத கொடுக்கின்ற திரத்தை எனக்கு அளிப்பாயிரவான்னு சொல்லு. யார் எதை கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாம எனக்கு கொடுக்குறாரு, அந்த வரமாச்சு கொடுறா எனக்கு. என்னதான் பெரிய பணக்காரன், பெரிய பணக்காரன். ஆமா, அந்த திரை நமக்கு வேணும். அந்த திரை எல்லா விஷயத்துலையுமே மட்டும் இல்லை, எல்லாத்துக்கும். இப்ப நம்மகிட்ட ஒரு பொருள் இல்லை, என்னால அவங்க வந்து கேட்டு என்னால கொடுக்க முடியல. அப்ப என்ன பண்ணா நம்ம அவனுக்காவது வேண்டிக்கணும், கொடுக்க முடியல. அப்ப நான் நிறைய விஷயத்துல கேட்டிருக்கேன். இது உங்க விஷயத்துல கேட்டிருக்கேன், இன்னொரு விஷயத்துல கேட்டிருக்கேன். ஏன்டா இல்லை, ஆனா நான் மறுநாள் கூப்பிட்டு கேட்பேன், என்னன்னா அந்த மேட்டர் முடிச்சா வந்துச்சான்னு நான் திருப்பி கேட்பேன். அது எனக்கு கேட்க நான் அவாய்ட் பண்ணிட்டேன். எனக்கு திரும்பி அவன் சரியாயிட்டான் கொடுத்துட்டேன்னா எனக்கு நிம்மதியாகும். இல்லைன்னா அது வந்துச்சு போச்சு, எனக்கு இப்படி பிரச்சனை இருந்து உங்களுக்கு சரி பண்ணிட்டேன்னு சொல்லி கிளியர் ஆயிடுச்சு. இப்போ அந்த வாழ்க்கை எதுக்கு அந்த அறம் தர்மம் அறம் செய்ய விரும்புன்னு சொன்னா, நீ கஷ்டப்படாம இருக்கணும். எப்போ நீ அறத்தை மீறி எப்போ இப்போ இவர் சொல்றாரு, அறிவு விளங்கிய ஜீவனுக்கு எல்லாமே ஜீவகாரணமே கடவுள் ஒழிப்பார். அறிவு விளங்கிய ஜீவக்கு எல்லா ஜீவகாரணியுமே கடவுள் ஒழிப்பார். ஒரு ஜீவன் நீ வந்து கொடுக்க அப்படி பழகிட்டுனா அவனுக்கு எந்த கஷ்டமே வராது.
கஷ்டமா தெரியும், ஆனால் கஷ்டப்படவே மாட்டாங்க. புரியுதா? இப்போ இந்த அறம் வழி நின்னா அந்த அறம், அந்த தர்மம், அந்த அக்கு இடத்துக்கு தூக்கிட்டு போயிடும். நீ ஒன்றும் கஷ்டப்பட தேவையில்ல. அந்த இடத்துக்கு இது தானா அந்த படியில ஏறிக்கிற தர்மம். அதுல ஏறி நின்றுனா நீ எதுவுமே செய்யல, அது பேசாம தூக்கிட்டு. என்ன செய்ய சொல்றாங்க? ஒரு நான் ஏழைக்கு நான் இட்லி வாங்கி போடுறேன், அதை செய்யடா, இது தர்மம். இந்த தர்ம சிந்தனையிலே இருடான்னு சொல்றாங்க. நானே வழி இல்லை, ஒரு டீக்கு காசு நான் எங்க செய்யறது? இப்படி ஒரு பதிவு என்ன நிறைய பேர் கேட்டுக்காங்க. செய்யுங்க, நல்லதுதான், செய்யுங்க, நல்லதுதான். நிறைய ஆமா நீங்க செய்யுங்க, எனக்கு வேலை நிறைய இருக்கு. ஆமா நீங்களே இப்போ ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். ஐயா 150 வருஷம் இந்த அடை அடுப்பு செய்கிறாங்கன்னா தர்மசாலை ஆரம்பிக்கிறதுல ஒரு கடிதம் எழுதுறாரு. நண்பர்களுக்கு, உறவினர்களுக்கு எல்லாம் எழுதுறாரு. அவர் அந்த தர்மசாலை திறப்பு விழாவுக்கு எல்லாத்தையும் வாங்கினாங்க. நீங்க உங்க வீட்டுக்காரம்மா அவங்க சொந்தக்காரவங்க, நீங்க உங்க அப்பா அம்மா அவங்க சொந்தக்காரவங்க, எல்லாமே அந்த தர்மசாலை திறப்பு விழாவுக்கு வாங்கன்னு அழைப்பு எல்லாத்துக்கும் எழுதுறாரு. ஏன் எல்லாத்தையும் கூப்பிடணும்? தர்மசாலையை பற்றி சொல்கிறதுக்கா? தர்மம் நான் செய்கிறேன் அப்படி இல்லை. இந்த தர்மம் எனக்கு புல் பணம் கிடைக்கும், எனக்கு கிடைக்கும். அதில் கொஞ்சமாக நீங்கள் எடுத்து போங்க, எல்லாம் வாங்க. எந்த நீங்கள் செய்ய முடியலாலும் எங்கே செய்கிறாங்களோ அதில் இணைஞ்சிக்கணும். உங்களால் தெரியாது செய்ய முடியலன்னா அந்த அறத்தையும் இந்த தர்ம செயலையும் எங்கெங்க நடக்குதோ அதை உங்க இணைச்சிக்கணும். நீங்க வழிபாடை விட எங்க தங்கமாக மாத்துது, நமக்கும் மாறும். அதையெல்லாம் பார்ப்பாங்க. எனக்கு அந்த ஸ்டேஜுக்கு போறான், அது தெரிஞ்சதால அதை எல்லாத்துக்கும் சொல்லணும்னு தான் நினைக்கிறேன். இந்த தர்மம் எல்லாத்தையும் கூப்பிடுவான், எனக்கு வேலை இருக்குன்றாங்க. உண்மையான வேலை, உண்மையான வழிபாடு யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. வேற ஏதாவது கேள்வி இருக்கா? டைம் இல்லை, நிறைய பார்க்க மாட்டாங்க, நிறைய பேச நிறைய பாருங்க. இன்னும் அறம் தானே இது. நான் இல்லை, நான் சொல்றதில்ல, ஆதியில் சொன்னது தான். நீ அற வழி தான் உன்னை காப்பாற்றும். மற்றவங்க வழிபாடு தலங்கள் அறிவு, நான் சொன்னல அப்புறம் கோச்சு, அறிவு விளங்கிய ஜீவருக்கு ஜீவகாரணம் உணவு வழங்குறதும் இதுதான் கடவுள் வழிபாடு. ஏன்னா தயவு, எந்த தயவு வரணும். எல்லாத்தையும் நான் சொல்ல ஒருத்தர் அந்த மனிதன்றதை நீ செஞ்சுக்கணும், அந்த மனிதன்கிட்ட தான் எல்லாத்தையும் வாங்கிக்கணும். நீ இடையில ஒன்று வராது. அதுக்காக அவங்க ஆதிலேருந்தே அவங்க தர்மம் அறன்னே சொல்லிட்டு இருக்காங்க. வேற கொடுக்காது உனக்கு. புரியுது? அவங்க இங்கே தான் நீ வாங்கிக்கிற, இங்கே தான் கொடுத்துக்கணும். இதை நீ பழகிக்க. அது ஒன்று கிடையவே கிடையாது. தர்மம் இங்கே தான் செய்யணும். சாமிக்கு போய் செய்யறான்னு ஒருத்தன் கூட சொல்லல. ஒருத்தர் ஏன் அப்பா பெரிய ஆள், அப்பனுக்கு நீங்க என்னங்க ஒரு கிளாஸ் சோறு வச்சுட்டா முடிஞ்சிச்சா? எல்லாம் அவருக்கு தீந்துரும் பசிய. அவனை எல்லா அண்டங்களும் எல்லா பூனைகளும் எல்லா இது அவங்க நீங்க தான் சோறு போடுறதா இருக்கு. நீ நல்லா இருக்கணும்னா, நீ சிறப்பா இருக்கணும்னா, நீ அடுத்தவங்களுக்கும் தயவு நெல்லி நீ இப்படி போனீங்கன்னா உங்க வாழ்க்கை இருக்கும். அந்த நிலையில இருந்தீங்கன்னா உன்னை அங்க தூக்கி போயிடும். அதுதான் முதல்ல ஐயா தர்ம சாலை ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் ஞானசபை கோவில். முதல்ல உணவு இல்லைன்னா எல்லாம் போயிடும். இன்னொரு சார்ந்தா இருக்கும்போது இன்னொருத்தர் சார்ந்துன்னா இன்னொருத்தர் சார்ந்து. இப்போ மனிதன் இந்த இல்லாரம் வந்துட்டாவே நீ அடுத்தவங்களுக்கு சேவை செய்யணும். அறம் கல்யாணம் பண்ணிட்டாவே நீ அடுத்தவங்களுக்கு சேவை செய்யணும். அதான் அப்பதான் அந்த இல்லறம் சிறக்கும். அப்பதான் அந்த டைவர்ஸ் வராது. கூட்டுக்கு வரியா போற கூட்டம், ஐயா என்னையா சாப்பிட்டீங்க போனீங்க, எங்கேருந்து வரீங்க நீ விசாரிச்சு உள்ள ஒரு சொன்னா அவன் வாழ்த்துட்டு போயிடுவான். அப்போ இவன் வாழ்த்துட்டு போகும்போது இவன் மனம் நிறைவேடும். அங்க இல்லறம் போது அது 1000 காலத்து பேர் இந்த இல்லறம் சிறக்கணும். அந்த தர்மம் செய்யணும். அறம் புரியலையே எல்லாத்துக்கும். பத்திரிக்கையில ஒரு பேர் போடுவாங்க, அது ஒரு குரல் போடுவாங்க.
அன்பும் அறனும் உடைத்தாயின் வாழ்க்கை பண்பு பயணம் அது பயன் என்னன்னு தெரியுமா? அந்த பயன் ஒருத்தனுக்கு தெரியாது. பத்திரிக்கை மட்டும் பேரை போட்டுக்கோங்க. குரல் வழி அன்பு அங்க அறம் வருது. அன்பு இருக்கணும், அறனும் இருக்கணும். அந்த வாழ்க்கையில் அப்படின்னு வேணா வாழ்ந்தினா ஒரு பயன் தரும். அந்த பயன் என்னன்னு வந்து அது 1000 காலத்து பயிர்னா அந்த அன்பும் அறமும் இவன் சாகா கல்வி இந்த தெய்வத்தில் வைக்கப்படும் சொல்லுவாரு. இவங்க வந்து தெய்வத்தோட சமமானவங்கன்றாங்க. அதுக்கு கண்ணகிக்கே ஒரு உதாரணம். நீ போன பிறகு எனக்கு வந்து எனக்கு ஒருத்தருக்கு கூப்பிட்டு உணவு சோறு போட முடியல, எனக்கு அதான் நீ இறந்துட்ட, நீ போனது கூட கவலைடான்னு ஒரு கண்ணகி பதிவு பண்றான். நீ போயிட்டடா, அதை பத்தி எனக்கு கவலையே கிடையாது. நீ இல்லாத வீட்டில் இன்னொருத்தர் கூப்பிட்டு என்ன ஒரு உணவு அனுப்பிக்க முடியும்னு பதிவு பண்ணு. எதை முதன்மை காட்டுறாங்க? தர்மம். தர்மம். ஆனா அவன் போனாலும் அவர் கற்போட இருந்து அப்பன் கெட்டவனா இருந்தா இவன் ஒழுக்கமா இருந்து அது ஒரே நடிச்சு அவன் வேற இடத்துல பிடிச்சி போயிட்டான். ஏன் இப்ப இருக்க பெண்களை போக முடியல? இப்ப வந்து சமம்ங்கிறோம். அவங்களுக்கு நான் இளைச்சவேனா, நாங்க எல்லாம் வளர்ந்துட்டோம், நாங்க அவங்களுக்கு அடிமையா? அவ அப்படி பார்க்கல. இப்போ அங்க ஒரு தெய்வம் இருக்கா, அந்த தெய்வம் எனக்கு வந்து எனக்கு சோறு போட போதாப்பா உண்மை. என் கணவனை பார்த்தா அவன் எனக்கு பண்ணுவான், எனக்கு எல்லாம் செய்வான், அவனுக்கு தான் நான் செய்யணும், அதுக்கு நான் ஏன் செய்யணும்? அப்போ கேள்வி ஞான அறிவு. கணவனுக்கு பார்த்துடாதே, அவனை கவனிச்சாதே அவன் என்ன கவனிப்பான்? அதுக்கு போய் உட்காந்து நான் இதை கும்பிட்டு தான் வருவான், இதை செஞ்சுட்டு தான் வருவேன்னா இவன் எப்படி சோறு போடுவான்? கணவனை கவனிக்கிறவங்க இங்க தெய்வத்தில் வைக்கப்படுவான். கணவன் எப்படி இருக்கா சப்ஜெக்ட் கொடுக்கல. இப்போ நான் இருக்கேன்னா கணவன் அப்படி இருக்கான்னு ஒரு கேள்வி கேட்பாங்க. நான் இருக்கேன்னா கணவன் அவங்க கணவனை எப்படி காட்டுறாங்க? மாதியோட போனவங்ககிட்ட இவன் கற்போட வந்து இவன் எப்படி இருந்து இவன் தான் போகிறான். அங்கே கணவன் ஒரு சப்ஜெக்ட், கணவனுக்கே வேலை இல்லை, இப்போ போயிடுவான். இப்போ நம்ம குற்றச்சாட்டு தான் சொல்லிட்டு இருக்கோம். நாங்கள் இருக்கோம், அவங்க இருக்காங்களா? நான் எங்களை மட்டும் சொல்கிறீங்களா? இல்லையா? புரியுதா? எப்படி அந்த கருப்பு அந்த ஒரே அதுதான் வள்ளுவர் வாசகி. அந்த வாசகிங்கிறவங்க எந்த தவமும் எதுவுமே செய்யல, அவரோட தவத்தை அப்படியே எடுத்துக்கிட்டாங்க. இவங்க அந்த தெய்வ நிலைக்கு போயிட்டாங்க. இதான் போன். இப்போ நம்ம போன் பேச எப்படி எதுக்கு கேட்குது, எப்படி வாய்ஸ் வருதுல்ல, ஒரு இடைவெளி இல்லை, ஒரு வெளியில வருது. அவங்க தவம் அந்த வெளியில இழுத்துக்கோங்க. அவரு ஏன்னா இந்த எண்ணம் அவங்க மேல குவித்து இருக்கணும். இந்த பிள்ளை அடங்கிட்டு கணவன் மேல வந்து அந்த எண்ணத்தை குவித்துட்டா அவன் எனர்ஜி இவங்க வந்து இதான் திருமணம். இந்த மனம் அந்த திருமணம் அந்த இது டிரான்சாக்ஷன் இது தெரியல. அங்க இருந்து என்ன அங்க பண்ணணுங்க தெரியாம கல்யாணம் பண்ணோமா, பிள்ளைய பார்த்தோமா, இதை பார்க்கணுமா, இப்படி போயிட்டு இருக்கு. தப்பு. அந்த முகூர்த்தம் அதுதான். முகூர்த்த நாள் தெரியல, ஒன்றுமே தெரியல, அர்த்தம் தெரியல. இவங்க இன்னும் வாழ்ந்து இன்னும் இப்படிதான் வாழ்க்கை நினச்சி போயிடுறாங்க. நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். வாங்கம்மா.